ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். வியோமநாதஸ்தமோ பேதி ரிக்யஜுஸ்ஸாமபாரகः கணவ்ருஷ்டிரபாம் மித்ரோ விந்தியவீதி ப்ளவங்கமஹ. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். வியோமநாதஸ்தமோ பேதி ரிக்யஜுஸ்ஸாமபாரகः. வியோமநாத ஸ்தமோபேதி, அதாவது ஆகாசத்துக்கு யார் தலைவனாக யார் அதிபதியாக இருக்காரோ அவர் கூட நட்புறவில் இருக்காராம் நம்மளோட சூரிய தேவன். அதாவது எப்படி சொல்றான்னா, சூரிய தேவன் இந்த ஆகாயத்துக்கெல்லாம் தலைவனா இருக்கிறவரோட நட்புறவில் இருக்கார். அதே போலத்தான் சூரிய தேவன் நம்ம ஆகாயத்தையே கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கார். அவர் அந்த ஆகாயத்துல ஒரு 12 மணி நேரம் 18 மணி நேரம் வந்துட்டு போறார். அதுக்கப்புறம் நிலவு வரதுன்னு நினைக்கிறது தப்பு. அந்த ஆகாயம் மொத்தமே அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு, அவரோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அப்படின்னு சொல்றது இந்த ஸ்லோகம். வியோமநாத ஸ்தமோபேதி ரிக் யஜுர் சாமபாரகா. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் 3 வேதங்களையும் கற்றறிந்தவரா இருக்காராம் நம்மளோட சூரிய தேவர். ரிக்யஜுர் சாமபாரகா கணவ்ருஷிரபாம் மித்ரோ, அதாவது மழையை பொழிகிற பேர்மழையை பொழிகிற கார்மேகங்களோட நட்புறவுல இருக்காராம் நம்மளோட சூரியன். இதுல இருந்தும் என்ன சொல்றா அப்படின்னா, சூரிய தேவன்னா அக்னியை மட்டும் தான் கட்டுப்படுத்துறாருன்னு கிடையாது, இந்த மழை பெய்யறதையும் கட்டுப்படுத்துறார், அந்த மழையில வர நீரையும் கட்டுப்படுத்துறாராம் நம்மளோட சூரியன். கணவ்ருஷ்டி ரபாம் மித்ரோ விந்தியவீதி ப்ளவங்கமஹா, அதாவது இவரால விந்திய பர்வதங்கிறது நம்மளோட தேசத்தோட நடுவுல இருந்த பர்வதங்கள். இந்த விந்திய வீதி ப்ளவங்கமாக, இந்த பெருசா இருக்கிற இந்த விந்திய மலைகளையே ஒரே குதியில குதிச்சு தாவி போவாராம் நம்மளோட சூரிய தேவன். அதாவது ஆகாசத்துல அவ்வளோ தூரம் வரைக்கும் குதிக்கக்கூடிய ஒரே ஆள் சூரிய தேவர் தானா. இவரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆஞ்சநேயர் கூட தோட்டு போவாராம், குதிச்சு ஒரு இடத்துல இன்னொரு இடம் போறதில்ல. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். இந்த மகாயோகி இங்க தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது, தியானம் செஞ்சுட்டு இருக்கும்போது நடுவில் நம்ம நாரதர் வரார். இதோ பாரு, நீ யாரை நோக்கி தவம் செஞ்சுட்டு இருக்க, நீ தவம் செய்வதன் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறார் நாரதர். இப்போ யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட பேசிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுக்கு மேல நம்ம தவம் செய்ய முடியாது, இவர் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு தான் வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை விழுத்து பார்க்கிறார் அந்த மகாயோகி. அப்ப அவர் சொல்றார், நான் ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி தவம் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு இந்த முக்தி அடைவது, இந்த தேகத்தை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் இன்னொரு தேகத்துக்குள்ள போகாம நேரடியாக வைகுண்டம் போயிட்டு அவர் கூடயே வாசம் செய்யணுங்கிறது தான் என்னோட நோக்கம். அதற்காக தான் அவரை நோக்கியே தவம் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றார் இவர், இந்த மகாயோகி. இதை கேட்ட உடனேயே நம்ம நாரதர் சொல்றார், என்ன தெரியுமா உனக்கு, நான் அவரோட பெரிய அடியவர் தான், நான் அவர் கூடயே தான் எப்பயுமே இருப்பேன். என்னை தான் அவர் எப்பயுமே ஒரு அம்பாசிடர் மாதிரி அங்கங்க அனுப்பி விட்டுட்டு இருப்பார் அவர். அதனால என்கிட்டே நீ உனக்கு என்னென்ன ஆசைகள் வேணும்னு சொல்லு, நான் போய் அப்படியே டைரக்டா டெலிவரி பண்ணிட்டு வரேன் மெசேஜ அப்படின்னு சொல்றார் நாரதர். அப்போ இவர் சொல்றார், இந்த மகாயோகி, எனக்கு வேற எந்த ஒரு ஆசைகளுமே இல்லை, நான் இந்த உடலை விட்டு என்னோட ஆன்மா வெளியில போகும்போது என்னை அங்க வைகுண்டம் கொண்டு போய் சேர்த்துடு, நான் அங்க பகவான் கூடயே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றார் இந்த மகாயோகி. இந்த மெசேஜை, இந்த ஒரு விஷயத்தை பகவான் கிட்ட சொல்லணும், ஸ்ரீமன் நாராயணன் கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நாரதர் இங்கே இந்த பூலோகத்திலிருந்து திருப்பியும் வைகுண்டம் போறாராம். இதுக்கப்புறம் கதையில மேலும் என்ன நகருது நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.